ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2024ல ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆகி இப்போ ஆஹா ஓடிடில வந்திருக்கக்கூடிய பேச்சி படம் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். பேச்சி இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு ட்ரிப்பு மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே ஒரு லோக்கல் கைடா இருந்து நம்ம பாலசரவணன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து இவங்க 4 பேரையும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இவங்க பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்குள்ள நம்ம பாலசரவணன் அதான் லோக்கல் கைட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் சொல்றதையெல்லாம் மீறி அதுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. இவர் சொல்றதை கேட்காமலே இந்த 4 பேரும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. இதனால இவங்களுக்கு அந்த காட்டுக்குள்ள எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, பேச்சி அப்படின்றது யாரு, அந்த பேச்சியால இவங்களுக்கு எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, இதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள இவங்களுக்கு என்னென்ன ஆபத்துகள்லாம் வந்துச்சு, அந்த காட்டுல இருந்து கடைசியில யார் யாரெல்லாம் உயிரோட தப்பிச்சு அங்க இருந்து வெளியே வந்தாங்க, அதுதான் இந்த படத்துடைய ஒரு சூப்பரான ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எத்தனையோ ஹாரர் மூவிஸ்லாம் பார்த்திருப்போம். ஆனா இந்த ஹாரர் படத்தை ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இவங்க பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஹாரர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசா எதுவுமே இருக்காது. இருந்தாலுமே படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லாவே எடுத்துட்டு போயிருப்பாங்க. படத்துல ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்துடைய மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் மியூசிக்குமே ஒரு ஹாரர் மூவிக்கு என்ன மியூசிக் போடணுமோ அது ரொம்ப நல்லாவே கச்சிதமாவே இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் போட்டிருந்தாரு. குறிப்பா படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் படத்துல அட்டகாசமாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல நடிச்சிருக்க அத்தனை பேருமே ரொம்ப நீட்டாவே நடிச்சிருந்தாங்க. குறிப்பா இந்த படத்துல வர எல்லா கேரக்டர்ஸை விட பாலசரவணன் இருக்கார் பாத்தீங்களா, அவருடைய கேரக்டர் தான் நம்மளுடைய மனசுலயே நின்னுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த கேரக்டராவே அவரு சூப்பராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளவு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பாலசரவணன் ரொம்ப யதார்த்தமா இந்த படத்துல பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு. சூப்பராகவே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல இருந்துச்சு. இவர் மட்டும் இல்லாம காயத்ரி இந்த மாதிரி படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டர்ல ரொம்ப நீட்டாவே பாத்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. பொதுவா இந்த மாதிரியான ஹாரர் மூவிஸ்லாம் பிளாஷ்பேக் ஸ்டோரிஸை நமக்கு சொல்ற அந்த விதம் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல இவங்க சொல்ற அந்த பிளாஷ்பேக்லாம் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே சூப்பரா கனெக்ட் பண்ணி படத்துடைய கடைசியில நல்ல ஒரு ட்விஸ்டோட தான் பாத்தீங்கன்னா இவங்க இந்த படத்தை முடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை கண்டிப்பா படம் பார்க்குற நம்ம யாராலுமே கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு படத்துடைய கிளைமேக்ஸ்ல தரமான ஒரு ட்விஸ்ட்டை இவங்க பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. அண்ட் படத்துடைய கடைசியில இவங்க செகண்ட் பார்ட்டுக்கான அந்த லீடையும் கொடுத்து தான் இவங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்குற டைமுக்கு கண்டிப்பா ஒர்த்தாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து படம் பெருசா போர் அடிக்காம ஒரு சில ஜம்ப் ஸ்கேர்ஸோட ஒரு சில நல்ல ஹாரர் எலிமெண்ட்ஸோட ரொம்ப ரொம்ப வித்தியாசமா சூப்பராகவே இந்த படம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை கொஞ்சம் லோ பட்ஜெட்ல தான் இவங்க வந்து எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே படம் பெருசா நம்ம குறை சொல்லாத மாதிரி பார்க்குற அந்த டைமுக்கு ஒர்த்தா இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே சூப்பராகவே ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் இங்க சொல்லுவேன். ஸோ ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சு, பார்க்கலாமா வேண்டாமா, ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த படம் நீங்க பார்க்குற அந்த டைமுக்கு ஒர்த்தாவே இருக்கும். நீங்க இது வரைக்கும் எத்தனையோ வித்தியாசமான ஹாரர் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாவே இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டான அந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த பேச்சி படத்தை நீங்க கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு ஆஹா ஓடிடி ஆப்ல பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுல இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்லாம் பெருசா எதுவுமே இல்லை. அதனால இந்த படத்தை தாராளமா நீங்க ஃபேமிலியோட பார்க்கறதா இருந்தா கூட கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.2. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா இந்த ரிவ்யூ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல டெய்லி இதே மாதிரி நிறைய மூவிஸுடைய ரிவ்யூஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye guys.